அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிற்பக்கலை. சிற்பக்கலை வரையறை: கண்களால் கண்ட அல்லது கற்பனையால் வடிவமைத்த உருவங்களை கல்லிலோ, உலோகத்திலோ, மரத்திலோ அல்லது வேறு பொருள்களிலோ உருவாக்குவது சிற்பக்கலை ஆகும். அதாவது நம் கற்பனைக்கு உருவம் கொடுப்பதை சிற்பக்கலை என்கிறோம். சிற்பங்கள் மூலம் மனித நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை அறியலாம். தமிழ் சிற்பக்கலையின் தோற்றம்: சங்ககாலம் முதலே தமிழர் சிற்பக்கலை செழித்து வளர்ந்துள்ளது. மண், மரம், தந்தம், கல் போன்ற பொருட்களில் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன. சிற்பக்கலையில் தமிழரின் அழகியல், நுட்பம், மரபு ஆகியவை வெளிப்படுகின்றன. தமிழர் சிற்பக்கலையில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்: கல், மரம், உலோகம், சுதை அதாவது களிமண் மற்றும் சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சிற்பங்கள் ஆகியவற்றை கொண்டு தமிழர்கள் சங்ககாலத்தில் சிற்பங்களை வடிவமைத்துள்ளனர். சிற்பக்கலையின் வகைகள்: சிற்பக்கலையை 4 வகைகளாக பிரிக்கலாம். தொல்லியல் சிற்பங்கள், கட்டிடக்கலை சிற்பங்கள், சமூக சிற்பங்கள், உலோக சிற்பங்கள். தொல்லியல் சிற்பங்கள் என்பது சங்ககால மக்கள் உருவாக்கி வைத்த சிற்பங்களை தொல்லியல் சிற்பங்கள் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டு ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற இடங்களில் உள்ள சிற்பங்களை காணலாம். கட்டடக்கலை சிற்பங்கள்: கட்டடக்கலை சிற்பங்கள் எனப்படுபவை கோவில்களில் உள்ள கலைநுட்பத்தை விளக்கும் சிற்பங்கள் ஆகும். சமூக சிற்பங்கள்: சமூக சிற்பங்கள் என்பவை ஒரு கருத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட சிற்பங்களே சமூக சிற்பங்கள் எனப்படுகின்றது. உலோக சிற்பங்கள்: உலோகங்களை உருவாக்கி அதனை வடிவமைத்து மெருகூட்டி உருவாக்கப்படும் சிற்பங்கள் உலோக சிற்பங்கள் எனப்படுகின்றன. புகழ்பெற்ற தமிழர் சிற்பங்கள்: தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பல சிற்பங்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் சில: மாமல்லபுரம் சிற்பங்கள் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. தஞ்சை பெரிய கோவில் சிற்பங்கள் ராஜராஜ சோழனால் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. கஜேந்திர மோட்ச சிற்பம், நரசிம்மர் சிற்பம் போன்றவை புகழ்வாய்ந்த சிற்பங்களாக கருதப்படுகின்றன. சிற்பக்கலையின் நுட்பங்கள்: சிற்பங்கள் செதுக்கும் முறை, அதாவது ஒவ்வொரு சிற்பத்தையும் செதுக்குவதற்கு ஒரு முறை ஒன்று உள்ளது. முதலில் அந்த சிற்பத்தின் வடிவத்தை நாம் கற்பனை செய்ய வேண்டும். கற்பனை செய்வதை அக்கல்லிற்கு உருவமாக கொடுக்க வேண்டும். எவ்வாறு என்றால் தேவையான பகுதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையில்லாத பகுதிகளை செதுக்கி எடுக்க வேண்டும். இரண்டாவது, வடிவமைத்ததை உருவாக்க வேண்டும். தேவையான இடங்களில் களிமண் அல்லது மண், சுண்ணாம்பு போன்றவற்றை பூசி அதற்கு உருவம் கொடுத்து அடுத்ததாக மெருகூட்டி அழகுபடுத்த வேண்டும். இவையே சிற்பங்கள் செதுக்கும் முறையாகும். உலோக சிற்பம் உருவாக்கும் முறை: எந்த ஒரு உலோகத்தில் நம் சிற்பங்களை செதுக்குகிறோமோ அவ்வுலோகத்தை தீயினால் உருக்கி அதன் மூலம் அதற்கு உருவம் கொடுக்க வேண்டும். இவை அனைத்திலும் சமச்சீர்தன்மை, விகிதாச்சாரம், நுட்பமான வேலைப்பாடு போன்றவை அமைந்திருக்கும். சிற்பக்கலையின் முக்கியத்துவம்: சிற்பக்கலை என்பது ஒவ்வொரு இடத்திலும் முக்கியத்துவம் பெறுகிறது. வரலாற்று சான்றுகளாக தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் சிற்பங்கள் அனைத்தும் முக்கியத்துவமானவை ஆகும். கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை: பண்டைய தமிழர்களின் கலாச்சாரம், அவர்கள் வாழும் முறை போன்றவற்றை நமக்கு பிரதிபலிப்பது சிற்பங்கள் ஆகும். கலைநுட்பத்தை வெளிப்படுத்தும் கலை: நவீன தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே கலைநுட்பத்துடன் கூடிய சிற்பங்களை வடிவமைத்தது ஆச்சரியமூட்டும் விதமாக உள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் கலை: சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக பல சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சிற்பக்கலை பாதுகாப்பு: சிற்பிகளை ஒவ்வொரு மனிதரும் பாதுகாக்க வேண்டும். சிற்பங்கள் என்பது இன்று அழியும் தருவாயிலேயே பல உள்ளன. அதனால் மரபு கலைஞரை ஆதரிக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும். மரபு பராமரிப்பு, அதாவது பரம்பரையாக சிற்பங்கள் செதுக்கும் சிற்பிகளை அவர்களை பராமரிக்க வேண்டும். முடிவுரை: சிற்பக்கலை தமிழர் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. சிற்பக்கலையை பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் அவசியமாகும். சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்போம். நன்றி.